வணக்கம். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலுக்கு ஓய்வு எடுப்பதற்காக தனது குடும்பத்துடன் சென்ற தமிழக முதலமைச்சரும் திமுக தலைவருமான மு.க. ஸ்டாலின் தனது திட்ட பயணத்தின் முன்னதாகவே இன்று சென்னை திரும்புகிறார். கொடைக்கானலில் குணா குகை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பார்வையிட திட்டமிட்டிருந்த நிலையில் அவற்றை பார்வையிடவில்லை. இந்த பயணத்தின் போது அதிக நேரம் பாம்பாறு பகுதியில் உள்ள நட்சத்திர விடுதியிலே குடும்பத்தினருடன் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தங்கியிருந்ததாக தகவல் வெளியாகியுள்ளது. இதற்கு காரணம் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கோடை சுற்றுலா சென்ற நிலையில் தமிழகத்தில் போதைப் பொருளால் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை, மற்றொரு புறம் கோடை வெயிலால் தண்ணீர் பிரச்சனை ஏற்பட்டுள்ள சூழலில் முதலமைச்சர் குடும்ப சுற்றுலா சென்றதை பொதுமக்களும் சமூக ஆர்வலர்களும் விமர்சனம் செய்து வருகிறார்கள். இதன் காரணமாகவே முதலமைச்சரின் பயண திட்டத்தில் மாற்றம் ஏற்பட்டு உடனடியாக சென்னை திரும்புவதாக நேற்று அறிவிக்கப்பட்டுள்ளது. அதன்படி கொடைக்கானலில் இருந்து மதுரை திரும்பும் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் இன்று மாலை 4 மணிக்கு மதுரையில் இருந்து சென்னைக்கு விமானம் மூலம் திரும்பி உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இதன் காரணமாக முதலமைச்சர் அவர்கள் சென்னை விமான நிலையத்திலிருந்து வீடு செல்லும் வரை பாதுகாப்பு ஏற்பாடுகள் வழங்கப்பட்டுள்ளது. முன்னதாக முதலமைச்சரின் கொடைக்கானல் பயணத்தின் போது பல்வேறு திட்டங்கள் வகுக்கப்பட்டு இருந்தது. அதாவது குணா குகை, ரோஜா பூங்கா உள்ளிட்ட பகுதிகளுக்கு முதலமைச்சர் சென்று நேரில் பார்வையிடுவார் என அதிகாரிகள் திட்டமிட்டிருந்தனர். ஆனால் சில இடங்களை தவிர முதலமைச்சர் வேறு எங்கும் செல்லவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. ஓகே, இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் பெற மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி.